ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். ரொம்பவே சத்தான வேர்க்கடலையை வச்சு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்பவே பிடித்தமான வேர்க்கடலை பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வேர்க்கடலை பர்பி செய்யறதுக்காக பேனை சூடுபடுத்திக்கோங்க. நான் 250 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை பருப்பு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வறுத்தீங்கனாலே நல்லா வறுபட்டுடும். வேர்க்கடலையை நான் 5 நிமிஷமாக வறுத்துட்ருக்கேங்க. இப்போ நல்லா வறுபட்டுருக்குது பாருங்கள். வேர்க்கடையில் எல்லாமே நல்லா வெடித்து வருது பாருங்கள். இந்த மாதிரி வெடித்து வந்தாலே வேர்க்கடலை வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் பரட்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த சூட்லேயே இன்னும் நல்லாவே வறுபட்டுடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் அப்படியே பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வேர்க்கடலை பருப்பை பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி தோல் எடுக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இந்த வேர்க்கடலை பருப்பு முழுசாக இருக்கக்கூடாது. நீங்கள் தோல் எடுக்கும் பொழுதே நல்லா கசக்கி விட்டு இந்த மாதிரி 2 உடையிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லா வேர்க்கடலையும் தோலை நீக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி கசக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே வெளியே வந்துருச்சு. இதை நம்ம முறத்துக்கு மாற்றிட்டு இந்த தோலை நம்ம தட்டி எடுக்கணும். நான் இந்த மாதிரி குட்டி முறத்துக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி மாற்றிக்கோங்க. மாற்றினதுக்கப்புறமா இப்படி கீழே பிளேட் வச்சுக்கிட்டு இப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே பிளேட்டில் வந்துடும். முறம் இல்லைன்னா நீங்கள் தட்டையே கூட இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற தட்டில் போட்டுட்டு கூட நீங்கள் தட்டிக்கலாம். பாருங்கள், அதில் இருக்க தோலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், அதில் இருக்கிற தோல் எல்லாமே சுத்தமாக நாம் எடுத்துட்டோம். வேர்க்கடலை பருப்பில் இருக்கிற சுத்தமாக தோல் எடுத்தாச்சு. பருப்பும் பாருங்கள் 2 உடஞ்சிட்டு இருக்குது. அப்படி உடையலைன்னா இந்த மாதிரி நீங்கள் கசக்கி விடலாம், இல்லை முறத்துலேயே வச்சு கூட இந்த மாதிரி அழுத்தி விடலாம். அது மாதிரி செய்யும் பொழுது எல்லாமே 2 உடஞ்சிரும். இதே மாதிரி தான் ரெடி பண்ணி எடுத்துக்கணும். நான் 250 கிராம் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கிறேன். எதனால 250 கிராம் எடுத்தேன்னா, நம்ம வேர்க்கடலை பருப்பு 250 கிராம் தான் எடுத்தோம். தோல் நீக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கப்பில் 3/4 கப்பு வருது. அதே அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் கப்புலையும் அளந்துக்கலாம், இல்லைனா அளவும் நீங்கள் அளந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக கரைஞ்சிரும். 50 ml அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரையணும், கரைஞ்சி கொதிக்கணும். நான் ஆர்கானிக் வெல்லம் எடுத்ததுனால நான் இதை வடிகட்ட போகிறதில்ல, அப்படியே தான் சேர்த்து செய்ய போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு வெல்லத்தில் தூசி அழுக்கு இருக்கிற மாதிரி இருந்தால் வெல்லம் கொதித்த உடனே நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாகுபதம் வரணும் வெல்லம், அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாகுபதம் எந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நான் 5 நிமிஷமாக நல்லா கலந்து விடுறேங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் கொதிச்சிட்டு இருந்தது நல்லா இறுகி வருது பாகு பதத்துக்கு. இது பார்த்தீங்கன்னா அதிரசம் பாகை விடவே கொஞ்சம் நல்லா இறுகி வரணும். இப்போ நான் உங்களுக்கு தண்ணியில் விட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பதம் இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம பாகு எடுத்து விடணும். விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே நீங்கள் சேர்த்து எடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்படி நகர்த்தி விட்டாலே நகருது. அந்த அளவுக்கு பாகு நல்லா இறுகி வந்திருக்கு. இதை நீங்கள் கையில் எடுக்கணும். எடுத்துட்டு இப்படி பாருங்கள், அழுத்துனீங்கன்னா கொலன்னு இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம கல் மிட்டாய்க்கெலாம் செய்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த பாகு. அப்போ தான் நமக்கு பர்பி நல்லா முறுமுறுன்னு நல்லா கடிச்சா கடன்னு நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வேர்க்கடலை பருப்பு சேர்க்கணும். நான் இதையும் இதில் சேர்த்துடுறேன். இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் 1 தடவைக்கு 2 தடவை விட்டு பாருங்கள். விட்டு பார்த்துட்டு நல்லா பதம் வந்ததுக்கு அப்புறமா பருப்பு வேர்க்கடலை பருப்பை நீங்கள் சேர்த்து விடுங்க. அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பருப்பை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அந்த சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எவ்வளவு வேர்க்கடலை பருப்பு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்டவ்வில் வச்சு கலர கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே இறக்கிட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
இந்த மாதிரி மிக்ஸ் ஆன உடனே சட்டுன்னு நம்ம ட்ரேலையோ இல்லைனா பட்டர் பேப்பர்லேயோ நம்ம மாற்றி விடணும். நான் ட்ரேயில் தான் பட்டர் பேப்பர் போட்டு நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் மாற்றி விட்டுறேன். நான் இப்போ பட்டர் பேப்பருக்கு மாற்றி விட்டுறேன். இதை இந்த மாதிரி தள்ளி விட்டாலே அதில் வந்துடும். தள்ளி விட்டுட்டு டக்குன்னு இதை நீங்கள் லெவல் பண்ணி விட்டுடுங்க, இல்லைனா உடனே ஆறிடும். நான் லெவல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டப்பாவில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதை வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுக்கணும், இல்லைனா சட்டுன்னு இறுகிடும். உங்களுக்கு இப்படி செய்ய கஷ்டமாக இருந்தால் மேலே ஒரு பட்டர் பேப்பரை போட்டுட்டு கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இதே மாதிரி லெவல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் மோல்டில் லெவல் பண்ணி விட்டுட்டேங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி மோல்டு இல்லைனா நீங்கள் பிளேட்டில் கூட வச்சு பண்ணிக்கலாம், இல்லை வெறுமனே பட்டர் பேப்பரை வச்சு கூட நீங்கள் பரப்பி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடு இருக்கும்பொழுதே நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் சென்டராக ஒரே ஒரு கட்டிங் மட்டும் போட்டு விட்டுறேன். இந்த மாதிரி நான் பெரிய பெரிய பீஸாக தான் கட்டிங் போட்டிருக்கேன். ஏன்னா நீங்கள் ரொம்ப சின்ன சின்னதாகவும் கட்டிங் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுதே இந்த மாதிரி கட்டிங் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். நான் கட்டர் யூஸ் பண்ணேன், நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய வெல்லம் வேர்க்கடலையை வச்சு ரொம்பவே முறுமுறுப்பான பர்பி நம்ம செஞ்சுருக்கோம். இது நீங்கள் பல்லில் கடிக்கும் பொழுது அவ்வளோ நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். அதில் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதை விட இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் அதிக விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டியிருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது ரொம்பவே குறைஞ்ச செலவுலேயே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்பவே சத்தான ரெசிபின்னு இதை நம்ம சொல்லலாம். ஏன்னா வேர்க்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பாதாம் முந்திரியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வேர்க்கடலையில் இருக்குது. இதை அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் உருண்டையாகவும் செய்யலாம். நான் இதை பர்பியாக செஞ்சு கொடுத்துருக்கேன். வளர்கிற குழந்தைங்களுக்கு இதை அடிக்கடி கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்பவே ஹெல்த்தியாக வளருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலை பர்பி எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.